ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு போட் நெக் வச்சு பேக் சைடு ஹூக் மாட்டுற மாதிரி எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு தான். இந்த ப்ளவுஸ் அளவு வச்சு தான் கட்டிங் செய்து பேக் சைடு உடம்பு சுற்றளவு 17.5 இன்ச் இருக்குது, ஷோல்டர் 12.5 இன்ச் இருக்குது. இதுவும் போட் நெக் வச்சு தான் கட்டிங் செஞ்சுருக்கு. கட்டிங் செய்கிற ப்ளவுஸுக்கு நெக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம், ரொம்ப க்ளோஸாக வர்ற மாதிரி. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2.25 இன்ச்சு மட்டும் இறக்கம் வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸும் பிரின்சஸ் கட் தான் கட்டிங் செஞ்சுருக்கு. ஃப்ரண்டில் கிராஸ் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் செஞ்சுருக்கு. கட்டிங் செய்கிறதும் அதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். 8.5 இன்ச் ஃப்ரண்ட் சைடு லூஸ் இருக்குது. ஹாம்கோல் சுற்றளவு 7.5 இன்ச் இருக்குது. கை நீளம் 10.5 இன்ச் இருக்குது. கீழ் சைடு எவ்வளவு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்குன்னு பார்க்கலாம். 7.5 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டியிருந்துன்னா இந்தளவுக்கு சரியாக வந்திருக்கு. மேல் சைடும் கை லூஸு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 6.25 இன்ச் இருக்குது. இந்த ப்ளவுஸு சரியான அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதே அளவு நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். உடம்பு இறக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 13.5 இன்ச் இருக்குது. தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கலாம். கீழே மடித்து தைக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் மடித்து தான் தைச்சிருக்கிறாங்க. பீஸ் வச்சு அடித்து திருப்பல. நான் இந்த ப்ளவுஸுக்கு உள் சைடு அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால 3/4 இன்ச்சு மட்டும் பேக் சைடுக்கு வைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடுக்கும் இதே அளவு கட்டிங் செஞ்சு அது தைச்ச பின்னாடி நம்மளுக்கு எந்த மாதிரி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பிரின்சஸ் கட் கட்டிங் செஞ்சோம்னா ஒரு சைடு கிராஸாக வர்ற மாதிரி தான் வரும். அப்படி வந்துன்னா நம்ம ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்பினோம்னா தான் சரியாக வரும். 14 இன்ச்சு வச்சுக்கலாம் இறக்கம் வைக்கிறதுக்கு. ப்ளவுஸு லைட் கலராக இருக்கிறதுனால மார்க் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும், நல்லா டார்க்காக தெரியாது. பேக் சைடு ஊக் மாட்டுற மாதிரி வைக்கிறதுக்கு சரியான அளவு மார்க் செஞ்சுட்டு பேக் சைடு ஊக் மாட்டுறதுக்கு அடித்து திருப்புறதுக்கு மட்டும் 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு அந்த 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கலாம். உடம்பு சுற்றளவு 17.5 இன்ச் இருந்தது. அதை 2ஆக பிரித்தோம்னா 8.25 இன்ச்சு வரும். இன்னொரு 1.25 இன்ச் சேர்த்து 10 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சை இந்த மார்க் பண்ண பின்னாடி இந்த சைடு இன்னொரு மார்க் பண்ணி அது 1 இன்ச்சு வர மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச்சு. இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சைடு 6.25 இன்ச் இருக்குது. 27 இன்ச் இருக்குது. இதைய 4ஆக பிரித்தோம்னா 6.25 இன்ச்சு வரும். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ப்ளவுஸ் தைக்கும் போதும் இதே மாதிரி தான் வரும். புதுசாக கட்டிங் செஞ்சு பழகுறவங்க இது வரைக்கும் பட்டி ப்ளவுஸ் தான் கட்டிங் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடுக்கு ஊக் மாட்டுற மாதிரி எப்படி கட்டிங் செய்யலான்னு, பிரின்சஸ் கட் எப்படி கட்டிங் செய்யலாம், போட் நெக் வச்சு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கும்போதே புரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள். போட் நெக் வச்சு கட்டிங் செய்யும்போதும் ஷோல்டர் நம்மளுக்கு உடம்புலேருந்து என்ன அளவு இருக்கோ அதே அளவு வைக்கணும், கம்மியாக வைக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸில்
ஃப்ரண்ட் சைடு ஊக் மாட்டுற மாதிரி இருக்குது. நாம் இப்போ கட்டிங் செய்கிறதுல பேக் சைடு ஊக் மாட்டுற மாதிரி. அதுக்கு தான் 1/4 இன்ச்சு சேர்த்து அந்த சைடு மார்க் பண்ணியிருக்கு. இப்போ கட்டிங் செய்யறதுக்காக அந்த மார்க்கை இந்த சைடு பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் இந்த மார்க் செய்கிறதுல அளவு வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம். அப்போ தைச்ச பின்னாடி ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸிஸ் கட் அப்படிங்கிறதுனால தைச்ச பின்னாடி கூட உடம்புல லூஸ் இருந்தோம்னா சைடில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இல்லைனாலும் ஃப்ரண்ட் சைடு நாம் ஒரு தையல் அடித்து தான் ஜாயின் பண்ணுவோம். அதில் வேணாலும் 1/4 இன்ச்சு தையல் அடித்து லூஸ் அதிகமாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம். 8.75 இன்ச் இருக்குது. 17.5 இன்ச்சு சரியாக வந்துடும். அளவு எடுக்கும்போது ஷோல்டர் 12.5 இன்ச் இருந்தது. நான் இன்னொரு பாயிண்ட் சேர்த்து 6.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். 12.75 இன்ச்சே வரும். போட் நெக் வைக்கிறதுக்கு ஷோல்டர் எப்பவும் அதிகமாக தான் இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். இல்லைன்னா ஷோல்டர் இழுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப டைட்டாக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆம்கோல் ரவுண்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு ஷோல்டர் அதிகமாகவே வச்சுக்கலாம். கழுத்து மேலே வைக்கிறதுனால ஷோல்டர் எப்பவும் லூஸ் வராது. ஆம்கோல் லென்த்து 6 இன்ச்சு வச்சுக்கலாம். அளவு ப்ளவுஸ்லையும் வச்சு பார்த்துடலாம் சரியாக இருக்குமான்னு. கீழிருந்து மேலே சரியான அளவு வச்சு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கும் 2 மார்க் பண்ணி நம்ம இப்போ 6 இன்ச்சு வச்சோம், அதுவும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 2 மார்க்கும் சரியாக வந்துருச்சு. மேலே வச்சது தான் சரியான மார்க்கு. அதிலேயே பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு வெட்டுறக்கும் உடம்பு லூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஷோல்டர் பெருசாக இருக்கிறதுக்கும் இந்த அளவு தான் கேப் இருக்குது. இதை விட ஷோல்டர் அதிகமாக வச்சோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு கட்டிங் செய்ய முடியாது. இப்போ 1/4 இன்ச்சு இந்த சைடு ஊக் மாட்டுறதுக்கு வச்சுருந்தோம். அந்த சைடு அதிகமாக மார்க் பண்ணதில் இன்னொரு மார்க் பண்ணிடலாம். ஆம்கோல் சுற்றளவும் 7.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டு கம்மியாக இருக்கிறதுனால பெருசாக எந்த டைட்டும் வந்துடாது. உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இதுவே போதும். அளவு ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் இருக்கிற துணி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நாம் இப்போ தைக்க போகிற துணி ரொம்ப நைஸான துணி. அதனால் அளவு ப்ளவுஸில் 7.5 இன்ச் இருந்தது. இதில் ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. அதனால் ப்ளவுஸ் எப்போ டைட்டாக இருக்காது. ஷோல்டர் தைச்ச பின்னாடி 2 இன்ச் அகலம் இருக்குது. தையல் அடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். தைச்ச பின்னாடி இதுவும் 2 இன்ச் இருக்கும். இந்த சைடு 3.5 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை அப்படியே கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து இறக்கம் மேலிருந்து 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு மட்டும் கொஞ்சம் ரவுண்டாக வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ரொம்ப க்ளோஸாக வர மாதிரி. இப்போ நாம் கட்டிங் செய்கிறத விட 1/4 இன்ச்சு சுற்றளவு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். பேக் சைடு ரொம்ப க்ளோஸாக வெட்டினோம்னா ஃப்ரண்ட்லேயும் கம்மியாக வைக்கிறதுக்கு ஷோல்டர் இழுத்த மாதிரி ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம், ரொம்ப மேலே வெட்டாமல். எல்லா அளவுமே சரியாக இருக்குது. நாம் வச்சது அடுத்து கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கிறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வீடியோவோட கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும், அதை டச் பண்ணி பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். ஷோல்டர் கட்டிங் செய்யும்போது போட் நெக் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக வெட்டினா தான் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். நாம் தைக்கிறதுக்கும் சரியான அமைப்பில் இருக்கும். மேலே மார்க் பண்ணதுக்கு ஒரு பாயிண்ட் மேலே கொண்டு போயிடலாம். அதிலிருந்து கீழே ஒரு பாயிண்ட் கட்டிங் செஞ்சோம்னா கிராஸாக 1/4 இன்ச்சு கிராஸ் வந்துடும். இல்லை நாம் மார்க் பண்ணும்போது கூட 1/4 இன்ச்சு கிராஸாக பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கிராஸாக மார்க் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்துனா தான் நம்மளுக்கு உடம்புல எப்படி ஷோல்டர் கிராஸாக இருக்கோ அதே மாதிரி ப்ளவுஸில் இருந்துனா தான் சரியான ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ நாம் ஒரு பாயிண்ட் மேலே
கிராஸ் பண்ணி கீழே இறக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டை ஆம்கோல்லையும் ஒரு பாயிண்ட்டு கீழே இறக்கிடலாம். அப்போ நாம் வச்ச அளவு சரியாக வந்துடும். ரெண்டாவதாக மார்க் பண்ணதில் உடம்பு சுற்றளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். கீழேயும் 3/4 இன்ச் இருக்குது, அதுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தைக்கும் போதும் இதே அளவில் தைச்சோம்னா சரியாக வந்துடும். ஊக்பட்டி வைக்கிறதுக்கும் 1/4 இன்ச் அதிகமாக துணி விட்டுருக்கு. கட்டிங் செஞ்சதை எடுத்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு போயிட்டாலும் போட் நெக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட்டிங் செஞ்சது வந்திருக்கு. இதை அப்படியே ஃப்ரண்ட் சைடு எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இல்லாமல் பேக் சைடு ஊக்கு மாட்டுற மாதிரி கட்டிங் செஞ்சுருக்கு. அதனால் பீஸை 2ஆக மடித்து போட்டுக்கலாம். பேக் சைடுக்கு எப்படி வச்சு கட்டிங் செய்வோமோ அதே மாதிரி தான். ஊக்கு வைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டுருக்கு. அந்த மார்க்கிலிருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு பெருசாக எந்த வேலையும் இல்லை. ஆம்கோல் கார்னருக்கு மட்டும் மார்க் பண்ணி அந்த சைடும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு துணி விட்டு கட்டிங் செஞ்சோம்னா போதும். நெக்கு இறக்கம் இதே அளவு தான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வர மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழே மட்டும் அதே அளவு கட்டிங் செஞ்சு மேலே போகும்போதும் கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கலாம். 1/4 இன்ச்சு கம்மியாக வெட்டினதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வந்துடும். பிரின்சஸ் கட் கட்டிங் செய்யறதுக்கு ஃப்ரண்டில் மட்டும் ஒரு பீஸ் கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னா இதே ப்ளவுஸில் நாம் கட்டிங் செஞ்சோம்னா துணி பத்தாமல் போயிடும். இல்லைன்னா இன்னொரு 1/4 மீட்டர் அதிகமாக இருந்ததுன்னா 2ஆக கட்டிங் செஞ்சு ஒரு பீஸ் மட்டும் கிராஸ் போட்டு வெட்டிக்கலாம். இந்த ப்ளவுஸில் கிராஸ் பீஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட் பீஸ் தான் போட்டு கட்டிங் செய்கிறோம். அதனால் இதுலேயே ஒரு 3/4 இன்ச்சு சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்தி வச்சிடலாம். அப்போ சரியாக வந்துடும் தையல் அடிக்கும் போதும். உடம்பு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கிராஸ் பீஸ் போட்டதுன்னா துணி கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அப்போ டைட் இல்லாமல் சரியாக இருக்கும். இவங்களுக்கு உடம்பு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெயிட் பீஸே போதும். கீழே கொண்டு வரும்போது பேக் பீஸ் என்ன இருக்கோ அதே அளவு நிறுத்திடலாம். துணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கை லென்த்து அதிகமாக தேவைப்படுது. கீழேயும் இன்னொரு 1/4 இன்ச்சு கூட ஃப்ரண்டில் அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா சைடில் ஜாயின் பண்ணும்போதும் பீஸ் கொஞ்சம் கிராஸாக தான் இழுத்துட்டு வரும். அப்போ 1/4 இன்ச்சு நம்ம துணி அதிகமாக விட்டோம்னா தான் அந்த 1/4 இன்ச்சு அதிகமாக வந்ததுன்னா சரி பண்ண முடியும். இந்த பீஸில் அதிகமாக லூஸ் கொடுக்காது. இதுவே ஒரு கிராஸ் பீஸ் வச்சோம்னா ஒவ்வொரு துணி அதிகமாக இழுத்து கொடுக்கும். அதனால எப்போவுமே ஒரு 1/4 இன்ச்சு ஃப்ரண்ட் பீஸில் அதிகமாக வைக்கிறது. நம்ம தைக்கும் போதும் அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட்டிங் செஞ்சாச்சு. கவர் தட்டு மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். ஆரஞ்சு லென்த்து சரியாக இருக்குது. கவர் தட்டு வெட்டுறது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் வெட்டி எடுத்துக்கலாம். கழுத்து ரொம்ப மேலே வச்சிருக்கிறதுனால ஆம்கோல் சுற்றளவு நாம் அதிகமாக வெட்டி எடுத்துட்டோம்னா ரொம்ப டைட்டாக போயிடும். இந்த ப்ளவுஸு கொஞ்சம் லூஸாக தான் போட்டுக்குவாங்க. அதனால் இதுவே போதும். மூணு இன்ச்சு தள்ளி வச்சு கிராஸ் பண்ணிக்கலாம். மேலேருந்து 10 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். 10 இன்ச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சரியான அளவு வந்துடும். இல்லை ஹைட்டாக இருந்ததுன்னா இன்னொரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுக்கலாம். 3 இன்ச்சு ஒரு மார்க்கு தையல் அடிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது தைச்ச பின்னாடி 3 இன்ச்சு வரும். கீழையும் வளைவாக மார்க் பண்ணுறதுக்கு 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம்.
இடுப்பு சுற்றளவு இன்னும் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம கீழே வச்ச மார்க்கை இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச் இந்த அளவு தள்ளி வச்சு இன்னொரு பீஸ் வெட்டி எடுக்கிறதுல சேர்த்து வெட்டிடலாம். இப்போ ஆம்கோல் கார்னரில் ஒரு மார்க் பண்ணிடலாம். அதிலிருந்து 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருந்தோம், அங்கே வளைவாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கு, அதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடலாம். ஸ்கேல்லையே கோடு போட்டுக்கலாம். பட்டி வச்சு தைக்கிறதுக்கு ஒரு டாட் பிடிப்போம். இப்போ அது இல்லாமல் அதை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். பட்டி ப்ளவுஸுக்கும் பிரின்சஸ் கட்டுக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். நாம் எந்த அளவுக்கு கீழே வெட்டி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு கப் ஷேப்புக்கு மேலே தூக்குன மாதிரி துணி வந்துடும். அதுதான் டாட் பிடிக்காமல் நாம் இந்த மாதிரி கட்டிங் செய்கிறோம். வேறு எந்த ஒரு வித்தியாசம் இதில் கிடையாது. ஒன்றரை இன்ச்சு மட்டும் அளவு வச்சுக்கலாம். இதை மட்டும் கிராஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கலாம். இதை விட அதிகமாக கிராஸ் பண்ணணும்னா ஃப்ரண்டில் இடுப்பு சுற்றளவுக்கு துணி ரொம்ப கம்மியாக போயிடும். தைச்ச பின்னாடி 3 இன்ச்சு அளவாக வந்துடும். அந்த தையல் அடிக்கிறதுக்கு தான் சைடில் ஒரு 3/4 இன்ச்சு இதுலேயே துணி விட்டுருக்குறோம். மார்க் செஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணது கொஞ்சம் வளைவான ஷேப்பு கரெக்டாக வரல. நாம் இப்போ கட்டிங் செய்யும்போது ஒரு வளைவான ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த பீஸ் மட்டும் கிராஸ் கட்டிங் வேணும்னா இன்னொரு பீஸில் போட்டு கிராஸை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எந்த அளவுக்கு கிராஸை வளைவான ஷேப்பில் மார்க் பண்ணி கட்டிங் செய்கிறோமோ அதுதான் தைக்கும் போதும் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். தைக்கிறதுக்கும் நம்மளுக்கு சரியாக வரும். இந்த 2 பீஸு ஜாயின் பண்ணுறதுக்கு தான் பேக் சைடில் துணி 3/4 இன்ச்சு விட்டுருந்தது. இதை வச்சு பார்த்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சோம்னா கீழே துணி பத்தாமல் வரும். மேலே வளைவான ஷேப்பில் துணி அதிகமாக இருக்குது. இது தைக்கும்போது சரியான அளவு தான் வந்தது. ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக வந்தது. அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டே ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக வச்சு நம்ம கட்டிங் செஞ்சிட்டோம்னா அது ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஃப்ரண்ட் பீஸில் 1/2 இன்ச்சு வெட்டி எடுத்ததுனால இந்த மாதிரி தான் ஒரு வி ஷேப்பில் இருக்கும். இதுக்கு நாம் ஒரு துணி வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இல்லைனாலும் பைப்பிங் வச்சுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு கீழே மட்டும் பைப்பிங் வச்சுட்டேன். அப்போ தைச்ச பின்னாடி ஃபினிஷிங் நீட்டாகவே வந்தது. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் கட்டிங் செஞ்சுக்கலாம். இது தைக்கும் போதும் எல்லா அளவுமே சரியாக தான் இருந்தது. 8.5 இன்ச்சு அதுவும் சரியாக இருக்குது. 3/4 இன்ச்சு துணி விட்டது சரியாக வந்திருக்கு. இது அப்படியே ப்ளவுஸ் பீஸில் போட்டு சைடில் மட்டும் 3/4 இன்ச்சு துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு சுற்றளவு வர மாதிரி மடித்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்து 10.25 இன்ச்சு வேணும். தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 10.75 இன்ச்சு வச்சுக்கலாம். கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸ்லேயும் அவ்வளோதான் இருந்தது. 6 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். 7 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் வருது. அளவு ப்ளவுஸில் 6.25 இன்ச்சு இருந்தது. இன்னொரு பாயிண்ட்டு தள்ளி வச்சிடலாம். ஆம்கோல் சுற்றளவு வெட்டி எடுக்கும்போதும் 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருந்தது. இதில் ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. அந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுல ஒரு 1.25 இன்ச் சேர்த்தி வச்சிடலாம். அது தைக்கும்போது பத்தலைனாலும் அந்த ஒரு பாயிண்ட்டு சரி பண்ணிக்கலாம். கீழே கை லூஸ் என்ன தேவையோ அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்தி வச்சு கிராஸை மார்க் பண்ணிடலாம். எல்லா அளவுமே சரியாக இருக்குது.
7.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி கிராஸ் பண்ணி வெட்டுறக்கும் இந்த மாதிரி நம்ம கோடு போட்டு கூட வெட்டிக்கலாம். இல்லைன்னா 2 மார்க்கில் கூட நம்ம வெட்டி எடுத்துடலாம். போட் நெக் இல்லாமல் ரவுண்ட் கழுத்து வச்சு பிரின்சஸ் கட் எப்படி கட்டிங் செய்யலான்னு கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ளவுஸில் சைடில் கிராஸ் பீஸ் போட்டு தான் வெட்டி எடுத்திருக்கோம். அதுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் போட்டு வெட்டியிருக்கு. அது எப்படின்னு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்து கட்டிங் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மடித்து தைக்கிறக்கும் வெட்டி விட்டுடலாம். வெட்டி எடுக்கும்போதும் லைட்டாக பிசிறு வந்திருக்கு. அதையெல்லாம் வெட்டி விட்டுட்டு அளவுகளில் வெட்டி விட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு தள்ளி கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் 1/4 இன்ச்சு மட்டும்தான் வெட்டி எடுத்தோம். இதில் ஒரு 1/2 இன்ச்சு வெட்டி எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் கட்டிங் செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது ப்ளவுஸ் சாண்டல் கலரில் இருக்குது. ஒரு ப்ளூ டீஸில் மார்க் பண்ணால் நல்லா தெரியும்னு தான் நினச்சேன். ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப லைட் கலரில் தான் இருக்குது. வளைவான ஷேப்பு வெட்டி எடுத்ததுக்கும் மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சு பார்த்துக்கலாம் ப்ளவுஸுக்கு சரியாக இருக்கான்னு. தைக்கும்போது சரியான அளவு தான் வந்தது. இப்போவும் சரியான அளவு தான் இருக்குது. இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கலாம் அப்படின்னும் இதே வீடியோவை தொடர்ந்து கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும். அதை டச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளூ கலர் சீலைக்கு வந்த ப்ளவுஸ் தான் இது. கிளாத்து ரொம்ப நைஸாக தான் இருக்குது. இதை அப்படியே ப்ளவுஸில் போட்டு வெட்டி எடுத்துக்கலாம்.